234 தொகுதியிலையும் விஜய் தனியாக நிற்க போகிறாரப்பா. நான் கூட பயந்துட்டேன், எங்கே பிஜேபியோட கூட்டணி போயிடுவாரோ, துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சியை போய் அங்கே கூட்டணியில் சேர்த்துருவாரோன்னு பயந்தேன். நல்ல வேளை விஜய் வந்து 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறாராம் அப்படின்னு இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார். அரசியல் ரீதியாக பேசும்போது அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து கூட்டணிக்கு போகிறாரு, 90 சீட்டு டெப்டி சிஎம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சைட்லேருந்தே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று ஆதவர்ஜுனா பேசும்போது அதை சொல்லியிருக்காரு. அப்படி பேசுனது உண்மை தான், எங்ககிட்ட 90 சீட் வரையும் ஆஃபர் பண்ணாங்க, டெப்டி சிஎம் ஆஃபர் பண்ணாங்க. பட் அதெல்லாம் எனக்கு வேணாம், மக்கள் என் மேலே அளவு கடந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த ஆஃபரையெல்லாம் விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்போ கூட்டணி பற்றியெல்லாம் பேசுனது உண்மை தான். பட் விஜய் வந்து உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. உண்மையில் அது சூப்பரான முடிவுங்க. அவர் வந்து ஜெயிக்க போகிறாரா, தோக்க போகிறாரா, என்ன இடத்துல அவருடைய கட்சி இருக்க போகுது, எவ்வளோ வாக்கு வங்கி வரப்போகுது அப்படின்றது எல்லாமே ரெண்டாவது. பட் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தனியாக நிற்கிறேன், எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு பாருங்கள். தமிழ்நாடு அரசியலில் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் இந்த துணிச்சலான முடிவை அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சில பேர் எடுத்திருக்கலாம், பட் அதுக்கப்புறமா விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் மட்டும்தான் எடுத்திருக்காருன்னு ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். இது உண்மையிலே ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாறக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ஆதரவுன்றது வெறுமனே அவருடைய ரசிகர்கள் கிடையாது. அவருடைய ரசிகர்கள் திரைப்படங்கள் மூலமாக அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அங்கேயும் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு தளமும் அவருக்கு ஒரு பெரிய ட்ராக்ஷனும் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான். தமிழ்நாட்டில் எப்போவுமே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுற, நிரந்தரமாக அவங்களுக்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க என்ன நடந்தாலும் திமுகவையோ இல்லை அதிமுகவையோ தான், அவங்க எந்த கட்சியோடைய ஆதரவாளரோ அந்த கட்சியை தான் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எந்த கட்சியுமே சாராத மக்களாக இருப்பாங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பாங்க. இப்போ 2021 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முறை திமுக வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு திமுகவை ஆதரிச்சிருப்பாங்க. 2016, 11 அவங்களுடைய ஆதரவுன்றது அதிமுகவுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு. இப்படி வந்து அவங்க ஒரு பேட்டர்னுக்குள்ளே எப்போவுமே இருக்க மாட்டாங்க. அந்த எலெக்ஷனோட வேவ் பார்ப்பாங்க, அப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகும் இல்லையா, அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கிற நியூட்ரல் ஓட்டர்ஸ் இதை விட இன்னும் ஒரு பெரிய குரூப் வந்து ஓட்டே போட மாட்டாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கலாக இருப்பாங்க, எவன் வந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு இருப்பாங்க, யார் வந்தாலும் என் லைஃப் மாற போகிறதில்ல, எதுக்கு என் ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். இப்போ விஜய் மாதிரி ஒரு நபர் அரசியலுக்குள்ளே வந்ததுனால 2 விஷயங்கள் வந்து நடக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒன்று வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க. நீங்கள் கூட இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவர் ஒரு வேளை விஜய் ஆதரவாளராக இல்லாமல் இருக்கீங்கன்னா, ஜஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கேளுங்க, என்னங்க இந்த முறை யாருக்கு ஓட்டு அப்படின்னு கேட்டால், அவங்க திமுக அதிமுகவாக இருந்தால் ஒரு பதில் சொல்லுவாங்க, திமுக காரங்களாக இருந்தால் ஏன்னா உதயசூரியனுக்கு தான் போட போகிறேன், எவன் வந்தால் என்னங்க, யார் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இன்றைக்கி திமுக இருக்கிறதுனாலையாவது இதெல்லாம் பண்ணுறாங்க, திமுகவில் தான் இது பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமை மீது கூட அவங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற கட்சி மேலே கூட விமர்சனம் இருக்கலாம், அதிமுக மேலே. பட் நான் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவேன், அது எம்ஜிஆர் சின்னம், அம்மாவோட சின்னம் அப்படின்னு ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த குரூப்பில் இல்லாமல் பொதுவான நபர்களாக இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்க, 2 பேருக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, விஜய் புதுசாக வந்திருக்காரு, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நல்லா பண்ணலன்னா நாளைக்கு அவரே மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கும். அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே எதுக்காக விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் பேசுகிற அரசியலுக்காகவோ, விஜய் சொல்லியிருக்கிற திட்டங்களுக்காகவோ, இல்லை விஜய்க்கு இருக்கிற கரிஷ்மாவுக்காகவோ கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தியும் வெறுப்பும் இருக்குது. நீங்கள் காரணம் கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சரிங்க திமுக வேணான்றீங்களா, ஒரு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதிமுக சரியில்லைன்னு சொல்கிறீங்களா, ஒரு காரணம் சொல்லுங்கன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, புதுசாக வர இருப்பா விஜய், அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்றது தான் அதுக்கான காரணமாக இருக்குமே தவிர, ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக, இஷ்யூ பேஸ்டாக, எமோஷ்னலாக அப்படி எந்த ஒரு காரணமும் இருக்காது. அப்படி ஒரு ஆதரவு வந்து விஜய்க்கு பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் இருக்குது. ஆனால் அந்த ஆதரவு வாக்குகளாக மாறணும்னா அதுக்கு அவர் தனியாக நின்னா மட்டும்தான் நடக்கும். 234லேயும் வந்து அவர் தனியாக கண்டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு சில கட்சிகளை சேர்க்கணும். அதில் கூட பிரச்சனை இருக்குது. இப்போ விஜய் தலைமையிலேயே கூட்டணி அமைச்சா கூட எந்த கட்சியை நீங்கள் சேர்த்தாலும் அதுக்கு ஒரு ஆதரவு இருக்கும்போது எதிர்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் தனியாக போகும்போது என்னென்னா, அந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்ஸ்னு எதுவும் இருக்க வாய்ப்பே கிடையாது. முழுக்க முழுக்க விஜயை பிடிக்கும், நான் விஜயோட ஃபேனு, அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், கண்டிப்பாக போடுவாங்க. நான் நியூட்ரலான ஓட்டுருங்க, இது வரைக்கும் டிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். பட் இந்த முறை விஜய் வந்திருக்கார்ல, ஒரு முறை ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறவங்க இப்போ ஓட்டு போடுவாங்க. இதுவே அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா, அவருக்கு டெப்டி சிஎம் பதவி
எம்எல்ஏக்கள் சீட்டு எல்லாம் எது கொடுத்ததுனால ரைட்டு. பட் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஆரம்பத்திலேயே அவரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னங்க இவர் ஒரு மாற்றத்தை தருவார்னு பார்த்தா இவர் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டாரு, அதுக்கு நான் இவருக்கு ஓட்டு போடணும், டேரெக்டாக அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுருவோனே அப்படின்னு அந்த கட்சியை ஆதரிக்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நேற்று ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, அதுக்கு அந்த இம்பேக்ட்ன்றது கம்மியாக தான் இருக்கும். பட் விஜய் அவருடைய வாயிலிருந்து 234 தொகுதியிலையும் தாவேக்கா தனியாக தான் நிற்க போகுது, எந்த கட்சியும் நாங்கள் கூட்டணி அமைக்கலைன்றதை வெளிப்படையாக அறிவித்தார்னா அது நிச்சயமாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விஜய் மீதான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இப்போ சமீப காலமாக வெளியே வந்துச்சு. அதை வச்சு முடிவெடுக்கிறவங்க ஒரு செக்டார் இருக்க தான் செய்வாங்க. பட் ஆனால் என்னென்னா ஒரு புது கட்சியாக தெரிந்த முகமாக சினிமாவில் பார்த்து அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய முகமாக வர்றதுனால அந்த அடிப்படையில் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளும், அரசியலை பற்றி யோசிக்காமல் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய குரூப் இருப்பாங்க பாருங்கள், அவங்களும் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனித்து போட்டி அப்படின்றது விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான முடிவு தான். இதில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்டால் சில நெகட்டிவ்ஸையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னங்க தனியாக நின்னா எத்தனை வாங்குவார், 8% வாங்குவாரா, 10 வாங்குவாரா, 15 20% கூட வாங்கிட்டேங்க, அதனால் என்னங்க பிரயோஜனம், அவர் ஓட்டை பிரிக்கிறதுனால மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. இன்னும் சில பேர் இல்லைங்க அவர் ஓட்டை பிரித்தார்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், என்டிஏ ஆட்சிக்கு வந்துடும், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் யாரும் அது சரி தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க கருத்தை அவங்க நிச்சயமாக சொல்ல தான் செய்வாங்க. பட் ஒரு அரசியல் கட்சி ஒரு லாங் டேர்ம் பிளானோடு வரவங்க, அதாவது இந்த எலெக்ஷன் மட்டும் என்னோடய இலக்கு இல்லைங்க, நான் இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கட்சி அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ இந்த கட்சி நிச்சயமாக இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கட்சின்றது நிரந்தரமாக அவங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய அவங்களுக்காக இருக்கக்கூடிய கட்சியாக மாறணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொலைதூர இலக்கை மையப்படுத்தி தான் வேலை செய்வாங்க. அந்த வகையில் விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு நிச்சயமாக அவர் ஒரு லாங் டைம் பொலிட்டீஷியனாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அந்த கட்சியை நிறுத்துறதுக்கு நிச்சயமாக உதவும். ஏன்னா இந்த தேர்தலில் அவர் வாங்க போகிற ஓட்டு அப்படின்றது முழுக்க அது விஜயை மட்டும் மையப்படுத்தி விஜய்க்காக வந்த ஓட்டு தான். அதில் அவருடைய ரசிகர்களும் இருப்பாங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸும் இருப்பாங்க. பட் அது வேறு எந்த கட்சியும் கிளைம் பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நான் அந்த 4 கட்சியோட விஜய் கூட்டணி வச்சாருங்க அதனால் போட்டாங்க, இல்லைன்னா இந்த ஓட்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு சிங்கிள் பார்ட்டியாக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார்னா டெஃபினட்டாக விஜய் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக முதல் தேர்தலே மாறிடுவார். அதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அதே நேரத்தில் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக தமிழ்நாட்டில் இருப்பார். இன்றைக்கி விஜயோட கூட்டணிக்கு வராமல் நிறைய கட்சிகள் விஜயை காமிச்சு கொடுக்கலான்னு இடங்கள் வாங்கினாங்க. பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்கலான்னா விஜய் கட்சிக்கு போயிடும், விஜய் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி அவங்களுக்கு தேவையான இடங்களை வாங்கினாங்களே தவிர ஒரு கட்சி கூட விஜய் பக்கம் வரல. இதுதான் ரியாலிட்டி இன்றைக்கி. ஏன்னா எல்லோரும் இமேஜினரி நம்பர்ஸை வச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப தெளிவானவங்க. அவங்க 0.5 ஓட்டு இருந்தால் கூட அது பேப்பரில் வாங்கியிருக்காங்களா, அப்போ அவங்கள கூப்பிட்டு பேசு, அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடு அப்படின்னு பண்ணுவாங்க. இவர் ஆட்சிக்கே வந்துடுவாருங்க, 25% ஓட்டு இருக்குதுங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை வச்செல்லாம் யாரும் முடிவெடுக்க மாட்டாங்கன்றத ஒரு வகையில் தாவேக்காரங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. விஜய் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த தேர்தலில் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிப்பது. அதில் விஜய்க்கு சாதகமாக இருக்கிற தொகுதிகள் இருக்கலாம், சில இடங்களில் வெற்றி கிடைக்கலாம். அந்த அடிப்படையில் தேர்தல் காலத்துக்குள்ளே நுழைஞ்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது தான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக விஜய் எல்லாருமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையான கேம் அப்படின்றது விஜய்க்கு எல்லாரும் இந்த 2026 முக்கியமான தேர்தல்னு சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது. விஜய்க்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா விஜயோடைய பவர் என்னென்னு தெரிஞ்சிடும், அவருடைய வாக்கு வங்கி என்னென்னு தெரிஞ்சிடும். அப்போது ஒன்று அவரை நம்ம பக்கம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும்ப்பா, அவரை பகச்சிக்க கூடாது, அவரை நட்பு சக்தி ஆக்கிடணும், இல்லை அவரோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைனா தப்பாக இருக்கே, விஜய் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, இவர் வளர விட்டால் நமக்கு தான்ப்பா பிரச்சனை, என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விஷயமும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தப்புறம் இதில் 2ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஸோ உண்மையான சேலஞ்ச் விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் தொண்டர்களுக்கு, தாவேக்காவினருக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியை நடத்துகிற விதம் இருக்குல்ல, அங்கே தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மீடியாவுடைய
ஹைப் இருக்குது, எல்லாமே வந்து விஜய்க்கு சாதகமாக இருக்குது. அவர் மேலே விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் பொதுவாக அவருக்கு ஒரு சாதகமான களம், அவருக்கு ஒரு பாசிட்டிவான வேவ், இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து விஜய் கட்சியில் சேர்றாங்க, ஒவ்வொருத்தரும் விஜய் பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து வெளியே போகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம எத்தனை கட்சிகளை பார்த்துருக்கோம். மக்கள் நீதி மையம் கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி தான் பேசுனாங்க. பட் கமல் கட்சிக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது ஒவ்வொருத்தராக கமலஹாசனை குறை சொல்லிட்டு வெளியில் போனாங்க, அந்த கட்சியை குறை சொல்லிட்டு வெளியில் போனாங்க. அது இங்கேயும் நடக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கி வந்து யாரெல்லாம் தங்களை வந்து விஜய்க்காக, தளபதிக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு பேசுகிறாங்களோ, எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய ரசிகர்களாக இருந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க போகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கி விஜய்க்காக எவ்வளவு தூரம் பேசுபவர்கள், வாய்க்கிழிய பேசுபவர்கள் கூட நாளைக்கு வேறு கட்சிகளுக்கு போகலாம். அதுக்கெல்லாம் தாவேகா தொண்டர்கள் தயாராக தான் இருக்கணும். அன்றைக்கி தான் அவங்களுடைய உண்மை முகமும் தெரிய வரும். இதுதான் அரசியலுடைய ரியாலிட்டி. ஆனால் அந்த 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சி சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தனித்து போட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அவர் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு என்னவாக இருக்க போகிறார், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், மிக முக்கியமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அடுத்து ஒரு புது ஆட்சி அமைந்த உடனே உள்ளாட்சி தேர்தல் அதிகபட்சம் 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க. விஜய் கட்சி வளர்வதற்கும் அந்த கட்சி பல வருஷம் நிற்கணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே தாவேகாவினர் களத்தில் இறங்கணும். ஊராட்சி மன்றத்தில் வார்டு உறுப்பினராக, ஊராட்சி மன்ற கிராம பஞ்சாயத்துகளில் தலைவராக, அதுக்கடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக, மாவட்ட கவுன்சிலர்களாக, நகர்மன்ற தலைவர்களாக, கார்ப்பரேஷனாக இருந்தது அப்படின்னா கவுன்சிலர்களாக, துணை மேயர்களாக, வாய்ப்பு இருந்தால் மேயராக, இப்படியான நபர்களை உருவாக்கி கிரவுண்ட் லெவலில் தலைவர்களை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான கிரவுண்ட் லெவல், கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு. ஏன் வந்து விஜய் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க? எதனால் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வரும். விஜய்க்காக ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கி கண்டிப்பாக வரப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இருக்க போகிறது இல்லை. அப்போ என்ன பிரச்சனைனா, கிரவுண்ட் லெவலில் ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா நிற்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா? விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், வேகம் இருக்கும், தைரியம், துணிச்சல் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே என்னென்னா ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே தான். ஒரு அதிகாரம் வருது, ஒரு போலீஸ் பவர் முன்னாடி, இல்லை ஒரு ஆஃபீஸர் முன்னாடி போய் துணிச்சலாக நின்று கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்க அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கான நபராக மாறணும். இப்போ விஜய்க்காக ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி அவருடைய ஸ்ட்ரென்த். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில், இல்லை திருச்சியில் ஒரு சின்ன கிராமத்தில், கடலூரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கிளை, அந்த பகுதிக்குள்ளே ஒருத்தர் உருவாகுவார். இவர் தாவேகா ஆளுப்பா, இவர் தாவேகா கவுன்சிலர்ப்பா, தாவேகா வட்ட செயலாளர்ப்பா, அவருக்கு பின்னாடி ஒரு 500 ஓட்டு இருக்கும், அவருக்கு பின்னாடி ஒரு 100 வீடு அவருக்கு ஆதரவு இருக்கும், அவருக்கு பின்னாடி ஒரு 4 தெருவில் ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ அவர்கிட்ட பகச்சிக்க முடியாது. அவரை டச் பண்ணோன்னா அங்கே ஊர்லேயே வந்து பெரிய ஆதரவு அவருக்கு இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போது தாவேகா கொடியை நட்டால் அங்கே வந்து அதை தொட யோசிப்பாங்க. தாவேகாவினுடைய பேனர் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை யாரும் டச் பண்ணிட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு உருவாகணும் அப்படின்னா அது விஜய்கிட்டேருந்து டைரெக்டாக வர முடியாது. விஜய் வாங்குகிற வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கிக்கு பிறகு ஒரு உள்ளாட்சி தேர்தல், அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் கவுன்சிலர்களாக, கிளை செயலாளர்களாக, வட்ட செயலாளராக, ஒன்றிய செயலாளராக வளரும் போது தான் கட்சி. ஒரு மரம் வந்து பலமாக இருக்கணும்னா வேறு கீழே பலமாக இருக்கணும்ல. ஒரு ஆலமரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா அது வேறு எந்த அளவுக்கு படர்ந்துருக்கும். அந்த மாதிரி கீழே வந்து அந்த நிர்வாகிகள் வளர வளர அவங்க அதிகாரத்துக்குள்ளே வரும்போது, அவங்க வந்து செல்வாக்கான நபர்களாக மாறும்போது தான் இந்த கட்சி பல ஆண்டுகள் பயணிக்கும். இல்லைனா ஒரு தேர்தலோடு காணாமல் போயிடும். எத்தனையோ கட்சிகளில் இப்போ நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு எவ்வளவு பேர் பெரிய பெரிய தலைவர்கள்னு நினச்சவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கட்சிகள்லாம் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சவுடனே ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியான ஒரு கட்சியாக இருக்கக்கூடாதுன்னா என்ன ரீசன்னா, கட்சி ஆரம்பிக்கிறவங்க பாப்புலர் ஃபேஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கும். ஆனால் அவங்களுக்காக கிரவுண்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலை சரியாக பயன்படுத்தி அதில் ஒவ்வொருத்தராக ஜெயிச்சு வெற்றி பெற்று வரும்போது தாவேகா பல ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும். விஜய் காலத்துலேயும் சரி, விஜய்க்கு பின்னாலும் சரி இந்த கட்சி இருக்கணும்னா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கணும். இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஏரியாலையும். இப்போ சைதாப்பேட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோலலாம் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் அப்படின்னு பின்னாடி எழுதியிருப்பாங்க. இதுவே நீங்கள் வட சென்னை சைடில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சேகர் பாபு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்லை இப்போ டி நகரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி நகர் சத்யா அப்படின்னு ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்துருக்கலாம். ஏன் பண்ணுறாங்க?
அந்த பேரை எழுதுனதுனால அவங்களாம் அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்கன்னு அர்த்தமா, இல்லை அந்த ஆட்டோவுக்கு அவங்க ஓனர்னு அர்த்தமா? சொந்த காசுல இவங்க ஸ்டிக்கர் அடித்து எதுக்கு அவங்க பேரை இவங்க ஆட்டோவில் ஓட்டணும்? யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி? அதிகபட்சம் யார் ஃபோட்டோ ஓட்டுவாங்க? கலைஞர் ஃபோட்டோ இருக்கும், ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும், எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், ஜெயலலிதா ஃபோட்டோ இருக்கும். எதனால் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேரை எழுதுகிறாங்க? இப்போ மா சுப்பிரமணியம் அமைச்சராக இருக்கார், அதனால் எழுதுகிறாங்களா? கிடையாது. அவர் அமைச்சராக இல்லாமல் எம்எல்ஏவாக இருந்தவர், இல்லை எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கூட அவருடைய பேரை ஆட்டோவில் எழுதுகிறவங்க இருப்பாங்க. என்னென்னா அது ஒரு மெசேஜ், அது ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு. இவர் மாசுவோட ஆதரவாளர்ப்பா, இவர் சேகர்பாபு ஆதரவாளர்ப்பா, இவர் விருகை விஎன் ரவியோட ஆதரவாளர்ப்பா, இவர் டி நகர் சத்யாவோட ஆதரவாளர்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட இந்த திமுக கொடியோ அந்த திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒருத்தருடைய பேரையோ அங்கே போடும்போது அவங்க மேலே கை வைக்கவோ இல்லை அவங்கள இல்ட்ரீட் பண்ணவோ யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை இந்த நிர்வாகிகள் ஏற்படுத்துவாங்க. அதனால் இவங்க எல்லாரும் அவங்க பின்னாடி நிற்பாங்க. இப்போ இன்றைக்கி இதெல்லாம் நான் சொன்ன பெயர்கள் எல்லாமே அதிகாரத்தில் இருந்தவர்கள், இருப்பவர்கள். இது எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி விஜயோட ஃபோட்டோவை எவ்வளோ ஆட்டோவில் நம்ம பார்க்குறோம், எத்தனை வண்டிகளில் விஜய் ஃபோட்டோவை பார்க்குறோம். அவங்களாம் ஏன் ஒட்டியிருக்காங்க? விஜயை பிடிக்கும், விஜய் மேலே இருக்கிற அன்பில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அன்புன்றது ஒரு லெவல் வரையும் இருக்கும், அது என்றைக்குமே மாறாது. அது நீங்கள் விஜயகாந்த் ஃபோட்டோவை எவ்வளோ பேர் இன்னும் ஒட்டியிருக்காங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒட்டியிருப்பாங்க, அது வேறு. ஆனால் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல, இப்போ தாவேகாவோட மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பேரை என் வண்டியில் எழுதுனா, இல்லை அந்த கொடியை என் வண்டியில் போட்டால் நான் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ என்ன நான் ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு ஏரியாவில், அந்த இடத்துல நான் தாவேகா நிர்வாகியாக இருக்கேன், இல்லை இந்த மாவட்ட செயலாளருடைய ஆதரவாளராக இருக்கேன்னு சொன்னாலே தேவையில்லாத பிரச்சனைகள், சில இடங்களில் சீண்டி வம்பு இழுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அங்கே தான் இந்த மாதிரி கட்சிகள் ஒருத்தருக்கு பாதுகாப்பாக இருப்பா, இவர் இந்த கட்சியில் இருக்காருப்பா, தேவையில்லாமல் அவங்ககிட்ட நம்ம எதாவது பிரச்சனை பண்ணால் அந்த கட்சி நின்றோம் அப்படின்னு ஒரு, அதாவது சிவனேன்னு அவங்க வேலையை பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வருதுன்னா அன்றைக்கி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பாதுகாப்பு கொடுக்கும். இது ஒரு பார்லிமெண்ட்டில் கொண்டு வர ஒரு சட்டத்துக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக மட்டும் போராடுறது அரசியல் கட்சி கிடையாது. இந்த மாதிரி அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அங்கே ஒரு எளிய பின்னணியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அண்ணன்ட்ட போய் சொல்லலாம்ப்பா, அவர் பார்த்துப்பார், அவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தராங்கல்ல. ஒரு சிறு வியாபாரிக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு, ஒரு மீன்பாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இல்லை ஒரு பூக்கடை வச்சுருக்கிற அக்காவுக்கு, ஒரு டீ கடை வச்சுருக்கிற அண்ணனுக்கு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான நபர்களாக ஒரு கட்சியில் இருப்பவர்கள் வளரும் போது தான் அந்த கட்சி வளர்ந்து நிற்கும். மக்கள் அவங்கள தங்களுடைய பாதுகாப்பு சக்தியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க். பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகாவினுடைய அரசியல் பயணம் தனித்து போட்டி அப்படிங்கிறதுல தொடங்கி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எப்படியாக மாறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்கள் முழுசா வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய நேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.